நிச்சயமாக காஃபிர்கள் நரகத்திற்குத்தான் போவார்கள் என்று தெரிந்தே ஏன் அல்லாஹ் அவர்களை படைக்க வேண்டும்? இது நம்மில் பலருக்கு எழும் ஒரு நியாயமான கேள்வி. ஒரு பக்கம் அல்லாஹ்வை மகா கருணையாளன் என்று போற்றுகிறோம், மறுபக்கம் அவரே சிலரை படைத்து நரகத்திற்கு அனுப்புகிறாரா? இது இறைவனின் அநீதியா அல்லது இறைவனின் மாபெரும் திட்டத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோமா? இஸ்லாம் ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கவில்லை? இதற்கு பின்னால் இருக்கும் திடுக்கிடும் உண்மை என்ன? குரான் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களோடு இஸ்லாமிக் வேர்ல்ட் இன் தமிழ் இன்று இந்த ரகசியத்தை உடைக்கப் போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பகுதி 2, தேர்ந்தெடுக்கும் உரிமை, ஃப்ரீ வில். அல்லாஹ் நினைத்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே நொடியில் முஸ்லிம்களாக ஆக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. ஏன்? குரான் 18:29 கூறுகிறது, இவ்வுண்மை உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது. ஆகவே விருப்பமுள்ளவர் இதனை நம்பட்டும், விருப்பமுள்ளவர் இதனை நிராகரிக்கட்டும். அல்லாஹ் மனிதனை ஒரு இயந்திரம் போல படைக்கவில்லை. நமக்கு சுயமான தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறான். நமது அறிவை பயன்படுத்தி நாம இறைவனை தேடி வர வேண்டும் என்பதே அவன் விருப்பம். பகுதி 3, வாழ்க்கை ஒரு தேர்வுக்களம். லைஃப் இஸ் a டெஸ்ட். ஏன் இந்த வேற்றுமை? ஏன் எல்லாரும் ஒன்றாக இல்லை? இதோ பதில். உங்களில் எவர் செயலால் மிக அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான். அல் குரான் 67:2. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரே எல்லா விடைகளையும் சொல்லி தந்துவிட்டால் அங்கு தேர்வுக்கு வேலையே இல்லை. அதுபோலத்தான் யார் உண்மையை தேடுகிறார்கள், யார் தங்களின் அகங்காரத்தால் உண்மையை மறுக்கிறார்கள் என்று பிரிக்கவே இந்த உலகம் ஒரு தேர்வு களமாக இருக்கிறது. பகுதி 4, பிறப்பில் அனைவரும் ஒன்றே. த ஃபித்ரா கான்செப்ட். இங்கே ஒரு பெரிய ரகசியம் உள்ளது. அல்லாஹ் யாரையுமே பிறக்கும்போது காஃபிராக படைப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா, அதாவது இறைவனை ஏற்கும் இயற்கை பண்பு மீதே பிறக்கிறது. அதன் பிறகு அதன் பெற்றோர்கள்தான் அதனை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாவோ மாற்றுகிறார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி. பிறப்பில் நாம் அனைவரும் இறைவனை ஏற்கும் தன்மையில் தான் பிறக்கிறோம். வளரும்போது நாம் எடுக்கும் முடிவுகளே நம்மை மாற்றுகின்றன. பகுதி 5, அல்லாஹ்வின் நீதி, ஜஸ்டிஸ் ஆஃப் அல்லாஹ். அப்படியானால் இஸ்லாமே தெரியாதவர்களின் நிலை என்ன? அவர்கள் நரகத்திற்கு போவார்களா? இல்லை, அல்லாஹ் அநீதி இழைப்பவன் அல்ல. நாம் ஒரு தூதரை அனுப்பும் வரை எவரையும் தண்டிப்பதில்லை. அல் குரான் 17:15. எவருக்கு சத்தியம் தெளிவாக தெரிந்தும் பிடிவாதமாக அதனை மறுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தண்டனை. இதுவே அல்லாஹ்வின் நீதி. முடிவுரை. சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ் உங்களை ஒரு ரோபோவாக படைக்காமல் கௌரவமான மனிதனாக படைத்துள்ளான். உங்களுக்கு அறிவை கொடுத்து வழிகாட்ட வேதத்தையும் தூதரையும் தந்துள்ளான். இந்த சோதனையில் ஜெயிக்கப் போவது யார்? இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவை தந்திருக்கும் என நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து இஸ்லாமிக் வேர்ல்ட் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.